வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 தலைப்பு என்னன்னா உரைநடை இலக்கியம் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்துல நாடக ஆசிரியர்கள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்கள் எழுதின மூல புத்தகத்துல இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் குறித்து பார்க்க போறோம். அந்த முக்கிய குறிப்புகள்ல நாடக தோற்றங்கள், நாடக கூறுகள், இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து பார்க்க போறோம். அப்போ நாடக தோற்றம் அப்படின்னு சொல்ல சொல்ல உலகின் பல நாடுகளிலும் சமயத்தை பரப்புவதற்கு அதன் தூதுவர்கள் பல கருவிகளை கையாண்டனர். அவர்கள் கையாண்ட கருவிகள் வலிமை மிக்க ஒரு கருவி நாடகம் அப்படின்னு ஆர் அழகப்பன் அவர்கள் சொல்றாங்க. அதாவது எல்லா நாடுகள்லையுமே தாங்கள் பின்பற்றக்கூடிய சமயத்தை மற்ற இடங்கள்ல போய் பரப்புறதுக்கு நிறைய ஊடகங்களை கையாண்டாங்க. இன்னைக்கு எப்படி ஊடகங்கள் அப்படின்றது செய்தித்தாளாக இருக்கட்டும், அல்லது நம்ம கையில இருக்கக்கூடிய தொலைபேசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் முக்கியமானதாக இருக்கோ, அதே மாதிரி அன்றைக்கு இலக்கியங்கள் மிகப்பெரிய ஊடகமாக இருந்தது. அதுல வலிமை மிக்க ஒரு கருவிதான் இந்த நாடகம் அப்படின்னு ஆர் அழகப்பன் அவர்கள் சொல்றாங்க. நாடக கலை என்பது உலகத்தின் பொதுக்கலை அப்படின்னு ஆர் அழகப்பன் சொல்றாங்க. உலகில் நாடகம் எங்க முதல்ல தோற்றம் பெறுகிறது அப்படின்னா, சமய தொடர்பாகவே உலகின் பல நாடுகளிலும் நாடகங்கள் தோன்றின. அதாவது ஒரு சமயத்தை பரப்புவதற்காகவே எல்லா நாடுகளிலும் பல நாடுகள்ல நாடகங்கள் தோன்றியிருக்கு. கிறிஸ்தவ மத சடங்குகளிலிருந்து ஸ்பெயின் நாட்டின் நாடகம் தோன்றியிருக்கு. அதாவது கிறிஸ்தவ மத சடங்குகளிலிருந்து தான் ஸ்பெயின் நாட்டோடைய நாடகம் தோன்றியிருக்குன்னு சொல்றாங்க. ஜெர்மன், ஜப்பான், கிரீஸ், லத்தீன், பிரான்ஸ் முதலிய நாடுகளில் சமயத்தின் அடிப்படையில் நாடகங்கள் தோன்றியிருக்கன. அப்போ ஜெர்மன், ஜப்பான், கிரீஸ், லத்தீன், பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளிலும் ஒரு சமயத்தை அடிப்படையாக வைத்தே நாடகங்கள் தோன்றியிருக்கு. பழமைக்கு என்றும் முதலிடம் வகிக்கும் கிரேக்கத்தின் எலுஷியன் மத விழாவில் ஆடிய நடனங்களே நாடக கலையை தோற்றுவித்திருக்கு. எப்பொழுதுமே ஒரு விஷயத்திற்கு பழமையின் முதல் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கிரேக்க நாடு. அப்போ இந்த கிரேக்க நாட்டில் எப்படி நாடகம் தோன்றியிருக்கு அப்படின்னா, எலுஷியன் அப்படின்ற ஒரு மத விழாவில் ஆடப்பட்ட நடனம்தான் பிற்காலத்தில் நாடக கலையை தோற்றுவித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானியர் தங்கள் நாட்டு நாடக வளர்ச்சி சம்போசா என்னும் நாட்டிலிருந்து வந்ததாகவே கருதினர். அதாவது ஜப்பானியர் நாடகம் எங்க அடிப்படையா தோன்றிச்சு அப்படின்னா, சம்போசா அப்படின்ற ஒரு நாட்டிலிருந்தே நாடகம் தங்கள் நாட்டிற்கு வந்ததாக கருதுறாங்க. எரிமலையிலிருந்து தப்ப இந்த நாட்டியம் பயன்படுத்தப்பட்டது. எரிமலை வெடிப்புகள் அங்கெல்லாம் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புகள் இதெல்லாம் ரொம்ப இயல்பாகவே நடக்கிற, அதுக்கு பழக்கப்பட்ட மக்களாகவே இருக்கிறாங்க. அப்போ அந்த எரிமலையிலிருந்து தப்ப இந்த நாட்டியத்தை பயன்படுத்தப்பட்டு பிற்காலத்தில் அது நாடகமாக வருகிறது. கேளிக்கை நிறைந்த பபுநாட்டம், விகடங்கள் இவையே மத விழாக்களில் ஆப்பிரிக்கர் நடத்த இந்நிகழ்வே நாட்டின் நாடக தொடக்கம் என்கின்றனர். அதாவது இவர்களுமே என்னன்னா விழா காலங்களில் இந்த பப்பு நாட்டம், விகடங்கள் இந்த மாதிரியாக உரையாடுவது இதையெல்லாம் தான் பிற்காலத்தில் நாடகம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ரோம் நகர்ல மதுவிழாவில் நகைச்சுவை படங்கள் அல்லது கதைகள் பாவத்துடன் நடித்து காட்டப்பட்டன. அதாவது ரோம் நகர்ல மது விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. இங்க நகைச்சுவையான படங்கள் இல்லாட்டு கதைகள் ஒரு அபிநயத்தோடு பாவத்தோடு நடித்து காட்டப்பட்டது. கிமு 365 தோன்றிய தொற்று வியாதியை நாடகம் நடத்தியே போக்கிடலாம் என்று மத கருத்துக்கள் கருதினர். அதாவது ஒரு தொற்று வியாதியானது ஒருவரிடமிருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடிய அந்த தொற்று வியாதி இருக்கு. இதை நாடகம் நடத்துவதன் மூலமாக, எப்படி நம்ம ஊர்ல மழை வரல அப்படின்னா திருவிழா நடத்தினா மழை வரும் அப்படின்ற மாதிரியான மத நம்பிக்கைகள் இருக்கோ, அது போலவே அங்கு கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஒரு தொற்று வியாதியை நாடகம் மூலமே போக்கிவிடலாம் அப்படின்ற மத கருத்துக்கள் தோற்றம் பெற்றிருக்கு.
அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டில்தான் மின்ஸ்ட்ரெல் ஷோ எனப்படும் பாணன் நாடகம் தோன்றுது. அப்போ அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டில் மின்ஸ்ட்ரெல் ஷோ எனப்படும் பாணன் நாடகம் தோன்றுது. மக்களை மகிழ்விக்கும் இந்த நாடகம் நீக்ரோவின் பாட்டிலிருந்தும் நடனத்திலிருந்தும் தோன்றியதாகும். அப்போ மக்களுடைய மகிழ்விற்காக தோன்றப்பட்ட இந்த நாடகம் நீக்ரோவோடைய பாட்டிலிருந்தும் நடனத்திலிருந்தும் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து இலங்கையில தொடக்கத்துல பூத நடன குழு என்ற ஒரு குழுவினர் நடனம் ஆடி வந்தனர். இவர்கள் ஆடிய நடனம் தான் நாடகமாக இருந்தது. அதாவது இலங்கையில தொடக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல பூத நடன குழு அப்படின்னு இது பண்றாங்க. அப்போ இது பிற்காலத்தில் நாடகமாக மாறுது. அதாவது நடனம்னா வெறும் அந்த நடனம் மட்டும் அல்லாது, நடனத்தின் வாயிலாகவே ஏதோ ஒரு கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்கைகள், இதெல்லாம் தான் பிற்காலத்தில் நாடகமாக தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கு. அப்போ சீனா அப்படின்னா பார்த்தோம்னா, சீனாவில் 12ஆம் நூற்றாண்டில் தான் நாடகம் உருப்பெறுது. அப்போ சீனாவில் எப்போனா 12ஆம் நூற்றாண்டின் அப்போ தான் நாடகம் உருப்பெறுகிறது. அதற்கு முன் விகடங்கள், பாட்டுக்கள், அபிநய நாட்டியம் இவையே பரவலாக நடைபெற்று வந்தன. அப்போ இந்த நாடகம் வருவதற்கு முன்பு அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க பொழுதுபோக்கிற்காக அப்படின்னா விகடங்கள், பாட்டுக்கள், அபிநய நாட்டியம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உருப்பெற்ற காலத்திலும் ஆபாச கருத்துக்களை தொடக்கத்தில் நாடகத்தில் இருந்தன. அப்போ இந்த சீனா முதலிய நாடுகளில் இந்த நாடகம் தோற்றம் பெற்ற காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசினாங்கன்னா, ஆபாச கருத்துக்கள் தான் அதிகமாக பேசப்பட்டது. அதற்கடுத்து ஆங்கிலம். உண்மையான ஆங்கில இலக்கியம் கிபி 13-14ஆம் நூற்றாண்டில் தான் உருப்பெறும். அப்போ ஒரு ஆங்கில இலக்கியமே எப்பனா 13-14ஆம் நூற்றாண்டில் தான் உருப்பெறுகிறது. கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்காக கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தொடக்கத்தில் மாதா கோவில்களில் மறைபொருள் அற்புத நாடகம் என்னும் 2 ஓரங்க நாடகங்களை நடத்தினர். அதாவது என்னன்னா, உண்மையான கத்தோலிக்க மதத்தை நம்மளுடைய கிறிஸ்தவ மதங்களை பரப்புவதற்காக அந்த பாதிரிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, தொடக்க காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதா கோவில்களிலும் அந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள் அற்புத நாடகம் அப்படின்னு 2 ஓரங்க நாடகங்களை ஒருவர் மட்டுமே நடிக்கக்கூடிய அந்த ஓரங்க நாடகங்களை அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அதற்கடுத்து ரஷ்யாவில் எப்பனா 18ஆம் நூற்றாண்டில் தான் ரஷ்யா நாட்டின் நாடகங்கள் தோன்றின. முதலில் எழுந்த ரஷ்ய நாடகம் என்னன்னா, பாவட்ஸ்கி என்பவரால் எழுதப்பட்ட ஊதாரி மகன் என்பதாகும். அப்போ 18ஆம் நூற்றாண்டில் தான் ரஷ்யா நாட்டில் நாடகங்களே தோற்றம் பெறுகிறது. முதலில் எழுதப்பட்ட ரஷ்ய நாடகம் என்னன்னா, பாவட்ஸ்கி அவங்க எழுதின ஊதாரி மகன் அப்படின்றதாகும். 18ஆம் நூற்றாண்டில் தமராக்கள், இவருடைய காலம் என்னன்னா 1718 1777. இவர் தேசியத்தை பொருளாக வைத்து இன்பியல் துன்பியல் நாடகங்களை எழுதினார். அதாவது எல்லாமே இன்பங்கள் மட்டுமல்லாது துன்பங்களையும் துன்பியல் காட்சிகளையும் மையப்படுத்தியும் என்ன பண்றாங்க, நாடகம் எழுதுறாரு தமராக்கள். நாடகம் முதலில் தோன்றிய நாடு. அப்போ நாடகம் முதல்ல எங்க தோற்றம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, எகிப்தில் தான் முதலில் நாடகம் தோன்றியது. அரசர்களின் முடிசூட்டு விழாக்களில் நாடகங்கள் நடிக்கப்பட்டன. அப்போ நாடகம் முதலில் தோற்றம் பெறக்கூடிய நாடு என்னன்னா எகிப்து. அப்போ அங்கே எங்கே தோற்றம் பெறுகிறது அப்படின்னா, அரசர்களின் முடிசூட்டு விழாவில் தான் நாடகங்கள் நடிக்கப்படுது. ஒருவரை போல் நடிக்கும் இயல்பூக்கம் எந்த ஒரு தனி நாட்டு மக்களுக்கும் உரியதன்று. உலகம் முழுவதற்கும் அந்த உணர்ச்சி உண்டு. ஆதி மனிதனின் ஆரம்ப உணர்ச்சிகளில் இதுவும் ஒன்று. அசார்தைஸ் நிக்கோல் அப்படின்றவர் சொல்றாரு. அதாவது ஒருவரை போல் நடிக்கும் இயல்புக்கம் எந்த ஒரு தனி நாட்டு மக்களுக்கும் உரியதன்று. அது உலகம் முழுவதற்கும் அந்த உணர்ச்சி உண்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு சீன் பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இலக்கியத்தில் படித்த ஏதோ ஒரு வரி படிச்சிருக்கு, அந்த கதாபாத்திரம் மாதிரி நம்ம நடிக்கிறது அப்படின்றது இயல்பு தான். அதை இவங்க நடிக்கலாம் இவங்க நடிக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு வரையறையும் இல்லை. அது உலகம் முழுவதற்குமான அந்த உணர்ச்சி உண்டு
அப்போ ஆதி மனிதனின் ஆரம்ப உணர்ச்சிகளிலிருந்தே இந்த நாடகமானது தோற்றம் பெறுகிறது அப்படின்னு அசார் தைஸ் நிக்கோல் அப்படின்றவங்க சொல்றாங்க. அதற்கு அடுத்து, நேரில் கண்ட ஒரு அழகிய காட்சி முழுவதும் தினமும் பார்த்து கொண்டிருக்கும் நம் வீட்டில் உள்ள பாப்பாவை புகைப்படத்தில் பார்க்கும் பொழுதும் நமக்கும் ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த உணர்ச்சிக்கு காரணம் என்ன? அதே காரணத்தால் தான் நாடகம் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு ஔவை சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது ஆம், நம்ம ஒரு அழகிய காட்சியை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நேர்ல ஒரு அழகிய காட்சியை தினமும் பார்க்கறதுக்கும், ஒரு இயற்கை காட்சிகள நம்ம தினமும் பார்க்கறதுக்கோ, அல்லது நம்ம வீட்டில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த புகைப்படத்தில் வைத்து பார்க்கும் பொழுதும், நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னு அதே மாதிரி அதாவது இப்போ எல்லா இடங்களுக்கும் எல்லாராலயும் போக முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஆனா இந்த மாதிரியான நாடகங்கள், இலக்கியங்கள் மூலமாக அவங்க போன உணர்வுகளை இந்த படைப்பாளர்களால் உருவாக்க முடியும். அப்ப அந்த எண்ணத்தினால் தான் என்ன பண்றாங்கன்னா, நாடகம் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவை சண்முகம் அவர்கள் நாடக தோற்றத்திற்கு ஒரு காரணம் கொடுக்குறாங்க. விளையாட்டுணர்ச்சியில் பிறரைப் போலவே செயல்பட இளமை காலம் முதல் விருப்பப்படுகிறான். இப்படி அவன் செயல்படும் பொழுது அப்படி போல செய்தலை ஒலிகளாலும் சிரிப்புகளாலும் நிரப்புகிறான் அப்படின்னு அறிஞர் ஆர்.எல். அகுஜா சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம மற்றவங்கள பார்த்து பார்த்தே வளர்றதுனால அவங்களோட இயல்புகள், நம்ம அம்மா அப்பாவை பார்த்து வளர்றாங்க அல்லது மற்ற பிடித்தவர்களை பார்த்து வளர்றாங்க, அவங்களோட இயல்புகள் நமக்குள்ளே ஊறி போறது என்பது வழக்கம். அப்படி அவங்க செய்ய சொல்ல அவங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மாத்துறாங்க. இப்படித்தான் என்ன ஆகுது, நாடகமும் தோற்றம் பெறுகிறது அப்படின்னு அறிஞர் ஆர்.எல். அகுஜா சொல்றாங்க. நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்தது அப்படின்றது ஹில்லே பிராண்ட் அவங்களுடைய கருத்து. பொம்மலாட்டத்திலிருந்து தான் நாடகம் வந்தது அப்படின்னு ஸ்டென்கொனோ சொல்றாரு. நில நாட்டியத்தில் இருந்து தான் நாடகம் வந்ததுன்னு லிடன் சொல்றாங்க. கிரேக்க நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகங்கள் தான். கிரேக்க நாடகங்களை பொறுத்த வரைக்கும் அது எதுல இருந்தும் வரல, அந்த நாடகத்தில் அதோடைய தோற்றமே அங்கதான் இருக்கு அப்படின்னு விண்டிங் அவங்களுடைய கருத்து. அப்போ நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்தது அப்படின்றது ஹில்லே பிராண்ட், பொம்மலாட்டத்திலிருந்து நாடகம் வந்தது ஸ்டென்கொனோ, நிழல் நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்தது லிடன், கிரேக்க நாடகங்களுக்கு மூலம் கிரேக்க நாடகங்கள் அப்படின்றது விண்டிங் அவர்களுடைய கருத்து. இன்பத்தை வெளிப்படுத்த ஆதிகால மனிதனின் இயற்கையான வெளிப்பாட்டின் ஒரு வகை வடிவமே நாடகம் அப்படின்னு பேராசிரியர் ஹில்லே பிராண்ட் அவர்கள் சொல்றாங்க. இன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆதிகால மனிதன் என்ன பண்ணா, இயற்கை தான் என்ன பார்க்குறானோ அதை நாட்டியம் மூலமாகவோ அல்லது தான் வேட்டையாட பொழுது போன போது பார்த்த காட்சிகளை எல்லாம் மற்றவர்களுக்கு இங்கே நடித்து காட்டுவதற்காகவோ செய்யப்பட்ட ஒரு வகை வடிவம் தான் நாடகம் அப்படின்றது பேராசிரியர் இல்லே பிராண்ட் அவர்களுடைய கருத்தா இருக்கு. இந்தியாவில் நாடக கலை தெய்வத்தை தொடர்புடைய கலையாகவே கருதப்படுகிறது அப்படின்னு ஆர் அழகப்பன் அவர்கள் சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடக கலை என்பது தெய்வத்துடன் தொடர்புடைய ஒரு கலையாக கருதப்படுகிறது. வடநாட்டினர் பரத முனிவரை நாடக கலையின் தந்தை என்று கருதுகின்றனர். அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பரத முனிவரை தான் நாடக கலையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. கிபி 140 தோன்றிய பதாஞ்சலி சூத்திரத்தில் நாட்டியத்தை பற்றிய குறிப்புள்ளது. கிபி 144 தோன்றக்கூடிய பதாஞ்சலி சூத்திரம் அப்படின்ற புத்தகத்துல நாட்டியத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுது. தமிழ்ல நாடக தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மேடை நாடகங்களில் பாட்டின் ஆதிக்கமே மிகுதியாக இருந்தது. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் மேடை நாடகங்கள்ல தான் பாட்டோடைய ஆதிக்கம். எப்படி நாட்டியத்திலிருந்து நாடகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல பாட்டோடைய ஆதிக்கம் தமிழ் மேடை நாடகங்கள்ல அதிகமா இருக்கு. இசை கச்சேரி போலவே இருந்தது. ஒரு நாடகம் பார்க்க போறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இசை கச்சேரி போல இருக்கும். மகாராஷ்டிரா நாடக குழுக்களால் பாட்டின் ஆதிக்கம் குறைந்து உரையாடல்கள் மிகுந்தன. அதாவது
மகா மகாராஷ்டிராவிலிருந்து நாடக குழுக்கள் வரும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டோடைய ஆதிக்கத்தை குறைத்து உரையாடல்களை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ 1891 தோன்றிய சுகுண விலாச சபை மாறுதல்கள் ஏற்று வந்தன. அதுக்கு அடுத்து வந்து அப்போ முதல்ல தமிழ் மேடை நாடகங்கள்ல பாட்டோடைய ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்தது. அது பார்க்க எப்படி இருந்ததுன்னா இசை கச்சேரி மாதிரி இருந்தது. மகாராஷ்டிராவிலேருந்து நாடக குழுக்கள் வரும் பொழுது பாட்டோடைய ஆதிக்கம் குறைந்து உரையாடல்கள் அதிகமாக இருந்தது. 1891 தோன்றிய சுகுண விலாச சபை என்ன பண்ணுச்சுன்னா இந்த மாறுதல்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு புதுமையான நாடகத்தை உருவாக்குறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் அப்படின்றது அவ்வை சண்முகம் தமிழ் பண்பாடு, வீரம், இலக்கியம் இவற்றை நன்கு குலைத்து தந்த நாடகம். ராஜராஜ சோழன் அப்படின்றது அவ்வை சண்முகம் எழுதப்பட்ட நூல். இது வந்து என்னன்னா தமிழ் பண்பாடு, நம்மளுடைய வீரம், இலக்கியம் இது எல்லாத்தையும் நன்கு குலைத்து தந்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து நவாப் ராசமாணிக்கம் நடத்திய புகழ்பெற்ற நாடகம் இந்த ராமாயண நாடகம். இது இதிகாச அடிப்படை நீதி. எம்.ஆர். ராதா நடத்திய புகழ்பெற்ற நாடகம் கீமாயனா நாடகம். இது வந்து என்னன்னா வந்து ஆரிய திராவிட இன போராட்டம் அப்படின்னே வந்து சொல்றாங்க. அப்போ நாடகத்துல என்ன மாதிரியான வகைமைகள்லாம் இருந்தது அப்படின்னா தெருக்கூத்து, இது வந்து வள்ளி திருமணம், இதிகாச நாடகம் மகாபாரதம், பக்தி நாடகம் சிறு தொண்டர், வரலாற்று நாடகம் ராஜராஜ சோழன், கற்பனை நாடகம் வேதாள உலகம். அதாவது அதோடைய பொருண்மைக்கேற்றபடி அந்த நாடகங்கள் வகைமைப்படுத்தப்பட்டன. லட்சிய நாடகம் ஹரிச்சந்திரா, சமுதாய நாடகம் வேலைக்காரி, சமுதாய சீர்திருத்த நாடகம் இரத்த கண்ணீர், தேசிய நாடகம் கதரின் வெற்றி, நகைச்சுவை நாடகம் சபாபதி, பிரச்சார நாடகம் 50ம் 60ம். இலக்கியம் கலை என்ற இரண்டிலும் இணைந்த ஒரு அற்புதமான கலைதான் நாடகக்கலை அப்படின்னு ஆர் அழகப்பன் அவர்கள் சொல்றாங்க. இலக்கியம் கலை, இதில் வந்து இலக்கியமும் இருக்கு, அதே சமயத்தில் ஆர்ட்டும் இருக்கு. அப்போ அந்த இரண்டுக்குமே வந்து இணைந்த ஒரு அற்புதமான கலை, இந்த இரண்டையும் குலைத்த கலை தான் வந்து நாடகக்கலை அப்படின்றது ஆர் அழகப்பன் அவர்களுடைய கருத்து. கலை என்பது ஒரு வகை ஆற்றல், குறிப்பிட்ட ஒரு வழியை மேற்கொண்டு முன்னரே கலைஞர் மனதில் தோன்றிய ஒரு பயனை பிறர் அறிய செய்யும் ஆற்றலே ஆகும் அது. அப்போ கலைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு வழியை மேற்கொண்டு ஏதோ ஒரு வழி, அது வந்து எந்த விதமான ஊடகமாகவும் இருக்கலாம். அப்போ அதுல வந்து கலைஞர் மனதில், அவங்க படைப்பாளர் மனதில் என்ன தோணுச்சோ அதை மற்றவர்களும் அடையும்படியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த கலை அப்படின்னு அறிஞர் ஆப்பர் கிராம்பி அவர்கள் சொல்றாங்க. கலையின் தோற்றம் குறித்து ஆசான் ஞானசம்பந்தம் கூறியது என்னன்னா, ஒரு மனிதன் தன்னை பற்றி ஆராய பல வழிகளை கையாளுகிறான். அவற்றுள் ஒன்று அறிவு, மற்றொன்று நடைமுறை. அதாவது ஒரு மனிதன் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வழிகளை பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒன்று அறிவு, இன்னொன்று நடைமுறை. நாடக ஞாயிறு என போற்றத்தக்கவர்கள் யாருன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. இவர் நாடக தமிழ் வேத்தியல் பொதுவியல் என்ற இரு வகைப்படும். அப்போ நாடக ஞாயிறு அப்படின்னு போற்றக்கூடியவர் யாருன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. நாடக தமிழ் அப்படின்றது வேத்தியல், அதுக்கடுத்து பொதுவியல் என இரண்டு வகைப்படும். வேத்தியல் என்பது வேந்தர்களுக்கானது, பொதுவியல் என்பது பொதுமக்கள் அனைவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு கலையாக இருக்கும். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் இலக்கணத்தையும் அறிவிப்பதாக ஒரு பெரிய இலக்கண நூல்தான் அகத்தியம் அப்படின்றது சம்பந்த முதலியார் அவர்களுடைய கருத்து. நாடக கல்வி நிரம்ப பெற்றவர் பிறவி நாடக கலைஞர் என அழைக்கப்படுவார் அப்படின்னு எஸ்.வி. சகஸ்ரநாமம் சொல்லியிருக்காங்க. அதாவது நாடக கல்வி நிரம்ப பெற்றவர் பிறவி நாடக கலைஞர் என அழைக்கப்படுவார். அதற்கடுத்து நாடக இலக்கியத்திற்கு ஆதாரம் நாட்டியக்கலை. அப்போ நாடக இலக்கியத்தின்
அடிப்படை ஆதாரம் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா நாட்டிய கலையிலிருந்து வருது. நாடகம் என்னும் சொல் ஒரு ஆரிய சொல் அப்படின்னு பரத முனிவர் கூறுறாங்க. நாட்டின் சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வரும் காலத்தையும் தன் அகத்தே காட்டுவதால் நாடு கூட்டல் அகம் நாடகம் என்றாயிற்று அப்படின்னு அவ்வை சண்முகம் அவர்களுடைய கருத்து. அதாவது நாட்டோடைய 3 காலங்களையும் தன்னுடைய உள்ளே காட்டுறது. போன கால வரலாற்று நாடகங்களில் முந்தைய காலம் எப்படி நடந்தது, நிகழ் நாடகங்களில் இன்றைக்கு சமுதாயத்தில் பேசக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லலாம், இப்படி 3 காலங்களையும் தன் அகத்தை காட்டுவதால் அது நாடகம் ஆயிற்று அப்படின்றது அவ்வை சண்முகம் அவர்களுடைய கருத்து. சரி, அதுக்கடுத்து இந்த நாடகம் பற்றி எங்கெல்லாம் இலக்கிய குறிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நாடக மகளிர் ஆடுகளத்தை எடுத்த வீசி வீங்கு இன்னியம் கடுப்ப அப்படின்னு பெரும்பானாற்றுப்படை நாடக மகளிர்கள் குறித்து பேசுது. அதற்கடுத்து பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் அப்படின்னு பட்டினப்பாலை, நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சிலப்பதிகாரம், நாடக மணந்தையர் நலங்கெழும் வீதி அப்படின்னு மணிமேகலை இலக்கியம். இப்படி நாடகம் குறித்தும் நாடக மடந்தையர்கள் குறித்தும் இந்த இலக்கியங்கள் பேசுகிறது. அப்போ கூத்து, தொல்காப்பியத்தில் கூத்து கூத்தர் என்னும் சொற்கள் உள்ளன. தொல்காப்பியத்தில் கூத்து அப்படின்ற சொல்லும் கூத்தர் என்ற சொற்களும் உள்ளன. சங்க இலக்கியங்களில் கூத்து என்ற சொல் மிகுதியாக காணப்படுகிறது. கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் அப்படின்னு புறநானூறு, இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து அப்படின்னு சிலப்பதிகாரமும் சொல்லுது. கூத்தாட்டு அவை குழாத்து அப்படின்னு திருக்குறள். கருதி இசைகளுடன் சுருதி இசைகளுடன் இணைந்து ஆடும் ஆட்டமே நாட்டியம் எனப்படும். அதாவது இசை கருவிகளோடு ஆடப்படக்கூடிய ஆட்டம்தான் நாட்டியம் எனப்படும். நாட்டிய நன்னூல் நன்கு கடைப்பிடித்து அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. நாட்டியத்திற்கான அந்த இலக்கண நூல்களை நன்கு கடைப்பிடித்து அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்கிறது. மறைந்து போன நாடக நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம், சயந்தம், குணநூல், மதிவாணர் நாடகத்தமிழ், கூத்த நூல், முறுவல், இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் பெயரளவில் கிடைக்கக்கூடிய மறைந்து போன நாடக நூல்கள். கூத்த நூல் சது ச யோகியரால் மீண்டும் கொண்டு வர பெற்றுள்ளது. அதாவது கூத்த நூலை சதுச யோகி என்ன பண்ணுறாங்க, தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. ஆனால் ஒரு சில வரிகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. மோனத்திருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் அளவே, ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே, இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே, ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே, கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே. அதாவது மோனத்து இருந்த முன்னோன் கூத்தில் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய முன்னோர்கள் கூத்து அல்லது இறைவனுடைய கூத்தோடைய உடுக்கையில் பிறந்தது தான் ஓசை, இந்த ஓசையிலிருந்து பிறந்தது தான் இசை, இசையிலிருந்து பிறந்தது தான் ஆட்டம், ஆட்டத்திலிருந்து பிறந்தது தான் கூத்து, கூத்திலிருந்து பிறந்தது தான் நாட்டிய கோப்பை. அப்போ இதிலிருந்து இது அப்படின்னு வர சொல்ல இந்த மாதிரியான தரவுகள் நம்மளுக்கு நிரல் நிறைப்படுத்துக்க அந்த மாதிரியான வினாக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தரவுகளை படிக்க சொல்ல அந்த மாதிரியும் வினாக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாட்டியம் பிறந்தது நாடக வகையே அப்படின்னு கூத்த நூல் சொல்லுது. நாட்டியம் பிறந்தது நாடக வகையே, கூத்து என்பது ஆடற்கலையே என சங்க இலக்கியங்கள் உணர்த்துகிறது. கூத்து என்பதே ஆடற்கலை அப்படின்னு சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. நாட்டியம் பிறந்தது நாடக வகையே, நாட்டியம் எங்கிருந்து பிறந்தது, நாட்டியம் பிறந்ததே நாடக வகை. எப்படி நாட்டியத்திலிருந்து நாடகம் தோன்றுதோ அதை தான் கூத்த நூல் சொல்லுது. யானும் ஓர் ஆடுகள மகளே அப்படின்னு குறுந்தொகை இலக்கியத்துல இருக்கு. ஆடினீர் பாடினீர் செலினே புறநானூறு இலக்கியம் பேசுது. அவை புகழ் அரங்கின் மேல் ஆடுவாய் அப்படின்னு கலித்தொகை. அப்போ சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே நாட்டியத்திற்கு பற்றியும் நடனத்தை பற்றியுமான குறிப்புகள் நிறையவே இருக்கு. நடிப்பில் 2 வகை உண்டு. ஒன்று கருத்துக்களை நடித்து காட்டல், மற்றொன்று கதைகளை நடித்து காட்டல். கருத்துக்களை நடித்து காட்டுதல் நாட்டியம், கதைகளின் நடித்து காட்டல் நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரண்டையும் பொதுவாக கூத்து என்று அழைத்தனர் அப்படின்னு இளவழகனார் சொல்றாங்க. அதாவது நடிப்பை பொறுத்த வரைக்குமே 2 விஷயம் இருக்கு. ஒன்று தன்னுடைய கருத்தை நடிச்சு காமிக்கிறது,
இன்னொன்று என்னென்னா இன்னொருத்தவங்களுடைய கதைகள் எதையாவது வைத்து அதன்மே நடித்து காட்டுறது. அப்போது நாட்டியம் கதைகளை நடித்து காட்டல் நாடகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நாட்டியம் அப்படின்னா ஏதோ யாரோ ஒருத்தவங்களுடைய கதைகளை நடித்து காட்டுவது தான் நாட்டியம். அப்போது இதை தான் நாடகம்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டையும் பொதுவாக என்னென்னு சொல்லலாம், கூத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது இளவழகனார் அவர்களுடைய கருத்து. நாட்டியத்தால் பெறும் இன்பத்தினை நீடிக்க விளைந்த மக்களின் வேட்கையை நாடகமாக மலர்ந்தது அப்படின்றது ஆர் அழகப்பன் அவர்களுடைய கருத்து. எப்படியும் நாட்டியத்திலிருந்து தான் நாடகமானது தோற்றம் பெறுகிறது அப்படின்றது அவருடைய கருத்து. பாட்டும் அபிநயமும் கலந்து நாட்டியத்தால் விளைந்த இன்பத்தை சிறிய அளவாக உணர்ந்த மக்கள் மேலும் நுட்பமான கலைநயங்களை காண ஆவல் கொண்டு நாட்டிய கலையோடு நெருங்கிய தொடர்பினை ஒன்றினை கண்டுபிடித்த வரலாறே நாடக தோற்றம் அப்படின்றது ஆர் அழகப்பன் அவர்களுடைய கருத்து. அப்போது ஒரு நாட்டியத்தில் என்ன இருக்குன்னா ஒரு பாட்டும் அபிநயமும் இருக்குது. அப்போது இதில் கொஞ்சமாக இன்பத்தை உணர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக இதில் ஒரு அற்புத கலையை கண்டுபிடித்தது தான் நாடகமாக மலர்கிறது. கதை தழுவி வரும் கூத்து நாடகம், கதை தழுவி வரக்கூடிய கூத்து தான் நாடகம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அடியார்க்கு நல்லார் சொல்றாங்க. அதற்கடுத்து அரங்கம் வலுவில்லாத நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து அந்த இடமும் மக்கள் அனைவரும் கூடுவதற்கு ஏற்ற ஊரின் நடுவில் இருக்க வேண்டும். இதற்கு தான் அரங்கம் என்ற பெயர். அரண்மனையை சேர்ந்த நாடக அரங்கினை கூத்தப்பள்ளி என்பர். அதாவது இப்போ நாடகம் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். தமிழ் இலக்கியங்களில் எங்கெல்லாம் நாடகம் இருக்குது அதை பற்றியும் பார்த்தோம். அப்போ இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு முதன்மையான விஷயங்கள் என்னென்னா முதல்ல அரங்கம். இந்த அரங்கத்தை வலுவில்லாத குற்றமில்லாத ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுக்கணும். அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூடுனாலும் அது வசதியான இடமாக இருக்க வேண்டும். அப்போ ஊருடைய நடுவில் அது இருக்கணும். இதற்கு தான் அரங்கம் அப்படின்னு பேரு. அரண்மனையை சேர்ந்த நாடக அரங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா கூத்தப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் உள்ள கூத்தாடும் இடத்திற்கு கூத்தம்பலம் என்று பெயர். கோவிலில் இருக்கக்கூடிய கூத்தாடும் இடத்திற்கு கூத்தம்பலம் அப்படின்னு பெயர். நாடக மேடைக்கு என்ன பெயர்னா நாயகபத்தி அப்படின்ற பெயர். கூத்து காண்போர் இடத்திற்கு அம்பலம் என்று பெயர். கூத்தை பார்க்கறதுக்காக அந்த பார்வையாளர்கள் உட்காரக்கூடிய இடத்திற்கு அம்பலம் என்று பெயர். கலைஞர்கள் தங்கி கூத்தாடும் இடத்திற்கு கண்ணுலர் குடினை பள்ளி என்று பெயர். கலைஞர்கள் தங்கி கூத்தாடக்கூடிய இடத்திற்கு கண்ணுலர் குடினை பள்ளி அப்படின்றது பெயர். மூவகை திரைகள் இருக்கு. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கந்துவரல் எழினி. அப்போ அந்த நாடகத்திற்கு போடக்கூடிய அந்த திரைகளை மூன்றாக சொல்றாங்க. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கந்துவரல் எழினி. இந்த ஒருமுக எழினி என்பது ஓடுபடம், அதாவது ஒரு பக்கம் தள்ளக்கூடியது. ஒரு பக்கம்னா இப்போ இடத்துல இருந்து வலம் இல்லாட்டு வலதிலிருந்து இடமிருந்து வலம், வலமிருந்து இடம், இந்த மாதிரியாக ஒரு பக்கம் தள்ளக்கூடியது இந்த ஒருமுக எழினி. பொறுமுக எழினி என்பது இரண்டு பக்கமும் தள்ளக்கூடியது. அதாவது அதோடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் விலகும், இந்த பக்கமும் விலகும். இது என்னன்னா இரண்டு பக்கமும் தள்ளக்கூடியது பொறுமுக எழினி. கந்துவரல் எழினி என்பது மேலே கட்டப்பட்டு கீழே இறங்கி வரவும் மேலே மறைந்து செல்லவும் கூடிய திரைகள். அதாவது மேலே தான் அதை கட்டியிருப்பாங்க. இந்த கந்துவரல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே இறங்கக்கூடியதாக, மேலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரவும் இல்லாட்டி கீழிருந்து அப்படியே மேலே ஏறி போகிறதும் உண்டு. இதற்கு அடுத்து பேசக்கூடியது இன்னியங்கள். இந்த இன்னியங்கள் அப்படின்னா கலைஞர்கள் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் தான் இன்னியங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. யாழ், குழல், முழவு, பேரிகை, உடுக்கை, மத்தளம், முரசு, சிறுபறை, பெரும்பறை இதெல்லாம் என்னன்னா இன்னியங்கள் தான். அதற்கடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுவை. மெய்ப்பாட்டியல் என்பது சுவையை குறிக்கக்கூடியது. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்றாருன்னா 8 வகைப்படும். மெய்யில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை தான் சுவை என்று கூற. நம்ம உடம்புல ஒரு நாடகத்தை பார்க்கறனால அழுறோம், சிரிக்கிறோம், இல்லாட்டு வீரம் கொள்கிறோம், இல்லாட்டு பெருமிதம் கொள்கிறோம். இதெல்லாம் தான் சுவைன்னு சொல்றாங்க. அப்போ தொல்காப்பியர் 8 வகையான மெய்ப்பாடுகளை பற்றி கூறுகிறார். காலம்,
சிற்பக்கலை, ஓவியக்கலை பகலில் நிகழும். அதாவது சிற்பக்கலையும், ஓவியக்கலையும் எப்பொழுது நிகழும்? பகலில் நிகழும். கூத்துக்கலை மட்டும் இரவில் நிகழும். கூத்துக்கலை என்ன பண்றாங்க? இரவு நேரத்துல வைக்கிறாங்க. நடிகர்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் என அழைக்கப்பட்டார். நடிகர்களை என்னென்னலாம் சொன்னாங்கன்னா கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் அப்படின்னு அழைச்சாங்க. அதற்கடுத்து கண்ணுலர், தோரியர், வைரியர் அப்படின்னும் அழைத்தார்கள். தமிழ் புலவர்களை முதுக்கூத்தர் அப்படின்னும் தமிழ் கூத்தர் என்றும் அழைப்பர். கலைஞர்கள் வாழ்ந்த இடம்தான் பாஞ்சேரி, பால்குடி, கூத்தநல்லூர். இதெல்லாம் கலைஞர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதிகளாக இருந்திருக்கு. நாடக கலையை யாரெல்லாம் வளர்த்தார்கள் அப்படின்னா வள்ளல்களும் பெரும் மன்னர்களும் குறு மன்னர்களும் வளர்த்தாங்க. அதாவது பொருள் செல்வம் உடையவர்கள் தான் அந்த கலைஞர்களுக்கு தக்க பொருள் வசதியை கொடுத்தும் நாடகத்தை வளர்த்திருக்காங்க. அப்போ பெருமன்னர், குறுமன்னர், வள்ளல்கள். அதற்கடுத்து மூவகை ஆட்டங்கள். இந்த மூவகை ஆட்டத்துல தனி ஆடல் ஒன்று, கதை தழுவிய ஆடல் ஒன்று, கூட்டாடல். தனி ஆடல்னா ஒரு தனி மனித நடிப்பு. கதை தழுவிய ஆடல்னா ஒரு கதையை மையப்படுத்தி அதன் வகையாக ஆடுறது. கூட்டாடல்னா என்னன்னா தனி கூட்டமாக குழு நடனம் மாதிரி குழு நாடகமாக வைக்கிறது. அதாவது தனி ஆடல் அப்படின்னு சொல்ல சொல்ல கருத்துக்களை ஒருத்தி வெளிப்படுத்தும் தனி நாட்டியம். இது என்னன்னா உதாரணத்திற்கு அரங்கேற்று காதையில மாதவி உடைய நடனத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து. அதாவது மாதவி என்ன பண்றா அப்படின்னா நாட்டிய நன்னூலில் சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளை நன்கு கடைபிடித்து நடனம் ஆடுகிறார். இது தனி ஆடல். கருத்துக்களை ஒருத்தி வெளிப்படுத்தும் தனி நாட்டியம். அதே மாதிரி ஒருத்தியே கதை தழுவி ஆடிடும் கூத்தும் இருக்கு. கண்ணகி கோவலன் மதுரை வருகையில் ஐயை என்ன பண்றாங்கன்னா கோட்டத்தில் இளைப்பாரி இருக்கின்றனர். ஐயை கோட்டத்தில் இளைப்பாரி இருக்கின்றனர். அப்போது வேட்டுவ குடிசாலினி அப்படின்றவங்க ஆடியது. ஒருத்தி மட்டுமே என்ன பண்ணலாம்? கதையை தழுவியும் ஆடலாம். அதே மாதிரி கதை தழுவி பலரும் ஆடலாம். கதை தழுவி ஆடக்கூடிய ஆடல் ஒருத்தியும் ஆடலாம், பலரும் ஆடலாம். கோவலன் இறந்ததும் ஆயர்ச்சேரியில் தீய நிமித்தங்கள் பல தோன்றுது. அப்ப துயருற்ற ஆட்சியர் என்ன பண்றாங்கன்னா கூட்டமாக நின்று ஆடுறாங்க. இது கூட்டமாக ஆடிய கூத்து. நாடக கூறுகள் ஒரு வரலாற்று பார்வையாக பார்த்தோம் அப்படின்னா நாடக தமிழ் பற்றி கூறும் நூல்களில் மிகவும் பழமையானது என்னன்னா அகத்தியம்தான். பரதம் என்ற நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னா பரதர். பரத சாத்திரம் அப்படின்ற நூலை இயற்றியவர் யாருனாலும் பரதர் தான். நாடகம் என்ற சொல்லை முதலாக தொல்காப்பியத்தில் தான் பார்க்க முடிகிறது. அப்ப நாடகம் என்ற சொல்லை முதலாக எந்த இலக்கியத்தில் பார்க்கிறோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான். தெய்வ கூத்துக்கள். குறிஞ்சி நில மக்களிடையே வேலன் ஆடுவது வெறிக்கூத்து. தெய்வ கூத்துக்கள், தெய்வத்தை மையப்படுத்தி என்ன மாதிரியான கூத்துக்கள்லாம் நம்ம ஆடி இருக்கோம் அப்படின்னா குறிஞ்சி மக்களிடையே வேலன் ஆடுவது தான் வெறிக்கூத்து. குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுவது குன்றக்குறவை. முல்லை நிலம் மகளிர் மாயோனை போற்றி பரவி ஆடுவது ஆய்ச்சியர் குறவை. வெற்றியை புகழ்ந்து வீரக்குடி மகளிரின் வள்ளியின் கோலம் கொண்டாடுவது வள்ளிக்கூத்து. அப்போ நிறைய விதமான அந்த கூத்து வகைகளை பற்றி சொல்றாங்க. இதுல எல்லாமே தெய்வத்தை மையப்படுத்துது. களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடாத பெரும் வீரன் பெருமகனை பாராட்டி அவன் காலில் கழலை கட்டி ஆண் பெண் இணைந்து ஆடுவதுதான் கழல்நிலை கூத்து. அப்ப இந்த கூத்துகளுடைய வகைகள் பத்தி அது எதுக்கு ஆடப்படுது இந்த மாதிரியெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால்தான் வினாக்களை எதிர்கொள்வது ரொம்ப எளிமையாக இருக்கும். போரில் வென்ற வீரர் அடையாள பூவை சூடி ஆடும் கூத்து கருங்கூத்து. இப்ப கருங்கூத்து களநிலை கூத்து ஒரு வீரனை பற்றி அவனுடைய காலில் கழலை கட்டி ஆண் பெண் இணைந்து ஆடுவது களநிலை கூத்து. போரில் வென்ற வீரருடைய அடையாள பூவை சூடி ஆடும் கூத்து கருங்கூத்து. அதற்கடுத்து வெற்றி பெற்ற வேந்தனது வீரர்கள் வாளை கையில் தங்கி ஆடும் கூத்து வீரக்கூத்து, இல்லாட்டு அமலை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. மாற்றாரை வென்ற மகிழ்ச்சி எய்திய வேந்தன்
வெற்றி களிப்பினால் தேர் தட்டிலே நின்று போர் வீரருடன் கைப்பிணைந்து ஆடுவது முன்தேர் குரவை. அதாவது எதிரியை ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு மன்னன் தன்னுடைய வீரர்களோட தேரோடைய முன்னாடி நின்றுட்டு அங்கே கைப்பிணைத்து ஆடுவது முன்தேர் குரவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு போர்க்களத்தில் கூட பல வகையான கூத்துக்களை நம்ம ஆடியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். தேர் மன்னர்களது வென்ற வீரத்தை நிலைநாட்டிய மன்னர்களை பாராட்டி அவன் தேரின் பின் நின்று கூலுண்ட கொற்றவை கூலி சுற்றம் ஆடுவது பின்தேர் குரவை. அப்போ தேருக்கு முன்னாடி மன்னனும் போர் வீரரும் வெற்றி பெற்ற பிறகு ஆடுவது முன்தேர் குரவை. தேருக்கு பின்னாடி கூலுண்ட கொற்றவையும் கூலி சுற்றம் ஆடுவது பின்தேர் குரவை. எதிர்ப்பட்ட கூத்தர்களை ஆற்றுப்படுத்திய செய்தியை தொல்காப்பியம் கூறுகிறது. அதாவது ஒருவரை ஒருவர் மற்றவர்களுக்கிடம் ஆற்றுப்படுத்தி அவங்க கிட்ட போங்க, அவங்க நிறைய பொருள் தருவாங்க, உங்களுடைய திறமைக்கேற்ற செல்வம் தருவாங்க அப்படின்னு ஒருவர் மற்றவரை ஆற்றுப்படுத்துவது பற்றியும் தொல்காப்பியம் கூறுகிறது. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனது சொன்ன பக்கமும் அப்படின்னு தொல்காப்பியத்தில் ஆற்றுப்படை இலக்கியத்திற்கான இலக்கணமானது கூறப்பட்டிருக்கு. ஏன்னா இதுவுமே ஒரு நாடகம் மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால. சங்க நூல்களில் வரும் ஆற்றுப்படைகள் தோன்றுவதற்கு மேற்கண்ட சூத்திரமே அடிப்படையாக அமைந்தது. பிற்காலங்களில் எழும்பக்கூடிய ஆற்றுப்படை நூல்களுக்கு தொல்காப்பியத்துடைய இந்த இலக்கணமே அடிப்படையாக அமைகிறது. அதற்கடுத்து செய்யுளிகளும் நாடக இலக்கியமும். ஆங்கிலத்தில் டிராமாவை என்ன சொல்லுவாங்கன்னா பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழிலும் நாடகத்தை ஆடல், ஆட்டம், விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் நாடகத்தை என்ன சொன்னாங்கன்னா விளையாட்டு என பொருள்படக்கூடிய விதத்தில் கூறியிருக்காங்க. பண்ணை என்ற சொல்லால் குறிக்கின்றனர். பண்ணை என்பது விளையாட்டு. அதாவது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பண்ணை என்ற சொல்லால் நாடகத்தை குறிக்கின்றனர். அப்போ பண்ணை என்பதற்கான பொருள் என்னன்னா விளையாட்டு. விளையாட்டாக உள்ளத்து உவகை ஊட்டுவதால் நாடகம் பண்ணை எனப்பட்டது. ஒரு விளையாட்டு போலவே உள்ளத்திற்கு களிப்பூட்டுவதால் இந்த நாடகம் பண்ணை எனப்பட்டது. அதே மாதிரி நடிப்பியல் அப்படின்னு பார்க்க சொல்ல நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்னும் உணர்வுகள் ஒரு நடிகனுடைய முகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றது ஆர் அழகப்பன் அவர்களுடைய கருத்து. ஒரு நடிகனுக்கும் ஒரு நாடக ஆசிரியனுக்கும் மெய்ப்பாட்டியல் நடிப்பு கலை கற்றுத்தரும் ஆயுதம் எனலாம் அப்படின்றதும் ஆர் அழகப்பன் கருத்து. அப்போ நாடகம் ரொம்ப இயல்பில்லை. அந்த நடிப்பியல்ல 8 வகை மெய்ப்பாடுகளும் அவர்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி முகத்திலும் அவர்கள் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்க கருத்து. நாடக கலையை வளர்த்தவர்கள் கூத்தன், பாணன், விரலி, பொருணன் இவர்கள்தான். கூத்துகளுக்கு வேண்டிய சுவைகளையும் நடிப்புகளையும் விரிவாக கூறுவது மெய்ப்பாட்டியல். கலைக்கும் கலைஞர்களுக்கும் கிடைத்த ஒரு பேரிலக்கணமே மெய்ப்பாட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாடகத்தை பற்றியும் அந்த நாடக கூறுகள் பற்றியும் பார்த்தோம். அதற்கடுத்து அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சில மாதிரி வினாக்கள். அப்போ எந்த நாட்டில் முதலில் நாடகம் தோன்றியது அப்படின்னா எகிப்தில் தான் முதலில் நாடகம் தோற்றம் பெறுகிறது. அதற்கடுத்து நாடக கல்வி நிரம்ப பெற்றவர் பிறவி நாடக கலைஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்லாம் யாரை சொல்லாங்கன்னா நாடக கல்வி ரொம்ப அதிகமாக இருக்குது, இவரை பிறவி நாடக கலைஞர் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு யாரை புகழ்கிறாங்கன்னா எஸ்வி சகஸ்ரநாம தான் புகழ்கிறார்கள். அதற்கு அடுத்து கூத்தாட்டு அவை குழாத்து என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னா திருக்குறளில் இடம்பெறுகிறது. கூத்தாட்டு அவை குழாத்து வரிகள். அதற்கடுத்து தொம்பவர் அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா தொம்பரவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா கலைக்கூத்து ஆடுபவர்கள் தொம்பரவர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கடுத்து நாடகத்தில் பாடும் மகளிரை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னா நாடகத்தில் பாடும் மகளிரை கொலைவல் ஆயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்களுடைய மூல புத்தகத்திலிருந்து
ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். நாடகம் எங்கே தோற்றம் பெறுகிறது? சமயத்தின் அடிப்படையாக வைத்து பல நாடுகள்ல தோற்றம் பெறுகிறது. எந்த நூற்றாண்டுல அங்க தோன்றப்பட்ட முதல் நாடகம் என்ன? அதை யார் சொல்றாங்க? அதுக்கடுத்து தமிழ் இலக்கியத்தில் எப்படி நாடகம் தோற்றம் பெறுகிறது? இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் நாடகம் பற்றிய குறிப்புகள் கிடைக்குது? அப்போ அதை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நாடக கூறுகள்ல எது ரொம்ப முக்கியமான விஷயம்? எது எல்லாருக்கும் முக்கிய பங்காற்றுது? இந்த மாதிரியான தகவல்களையும் நம்ம நெறைய பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். இதே மூல புத்தகத்திலிருந்து பகுதி 2, அதாவது ஆர். அழகப்பன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் பகுதி 2 பார்க்கலாம். சங்க காலத்தில் நாடகம் எப்படி இருக்கு? சிலப்பதிகாரத்தில் நாடகம் குறித்த செய்திகள் என்ன? மணிமேகலையில் நாடகம் குறித்த தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.